அனைவருக்கும் வணக்கம். விசித்ராமா ஒரு உண்மையை போட்டு உடைச்சிருக்காங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து ஓட்ஸ் இருந்துச்சு. ஓட்ஸ் இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா, என்னை வந்து எவிக்ஷன் பண்ணிட்டாங்க. இது ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன். விஜய் டிவி வந்து பார்த்தீங்கன்னா, என்னை வந்து எவிக்ஷன் அன்ஃபேரா பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு உண்மையை பார்த்தீங்கன்னா, விசித்ராமா உடைக்கிறாங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா, விஜயும் விசித்ரா உட்காந்து பேசியிருக்காங்க. அப்போ விஜய் கேட்குறாரு, இந்த மாதிரி நீங்கள் வெளியே போனதுக்கு உங்களுடைய கணவர் சாட்சி வந்து என்ன சொன்னார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு விசித்ராமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களாம் வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. உனக்கு தான் அவ்வளோ ஓட்டுகள் இருந்துச்சு, அப்படி இருந்தும் நீ எப்படி எவிக்ஷன் ஆன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களாம் வந்து ஷாக் ஆனாங்க. எனக்குமே வந்து ஷாக் ஆச்சு. இந்த எவிக்ஷனை நானுமே வந்து எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு வந்து ஓட்டுகள் இருந்துச்சு. ஓட்டுகள் இருந்துமே பார்த்தீங்கன்னா, என்னை வந்து எவிக்ஷன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு உண்மையை வந்து சொல்கிறாங்க. அது 100க்கு 100 உண்மை தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து விசித்ராமா எலிமினேட் ஆகும்போது ரொம்ப லீஸ்ட் ஓட்டு யாருன்னு சொன்னாக்கா, விஜய் தான் வந்து ரொம்ப லீஸ்ட் ஓட்டு. கடைசி இடத்துல இருக்காரு. அதுக்கு மேலே மாயா இருக்காங்க. நீங்கள் அன்அஃபிஷியலை பார்த்தா கூட இவங்க 2 பேத்துல யாரோ ஒரு ஆள் தான் பார்த்தீங்கன்னா போயிருக்க வேண்டியது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் விசித்ரா வந்து தூக்குனா. விசித்ராவுக்கு நல்ல மக்கள் சப்போர்ட் இருக்குது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2வது 3வது இடத்துல டாப் 3ல வந்து இருக்கக்கூடிய ஒரு ஆளை டக்குன்னு வந்து உரி விட்டாங்க பார்த்தீங்களா. இதுதான் ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் சொல்லி நம்ம சொன்னோம் இல்லையா. அதுதான் வந்து விசித்ராவும் சொல்கிறாங்க. எனக்கு வந்து நடந்த ஒரு அநீதி, அன்ஃபேர் எவிக்ஷன். எனக்கு வந்து ஓட்டுகள் இருந்தது. ஓட்டுகள் இருந்துமே பார்த்தீங்கன்னா விஜய் டிவிக்காரை வந்து தூக்கிட்டான் அப்படிங்கிற ஒரு உண்மையை வந்து உடச்சிருக்காங்க. இது மக்களால் திருப்பி திருப்பி பேசப்படணும். இந்த மாதிரி விஜய் டிவி பார்த்தீங்கன்னா நல்ல பிளேயரை மக்கள் சப்போர்ட் இருக்கும் போதே வந்து தூக்குறதெல்லாம் மிகப்பெரிய தவறு. இது பற்றி ஒரு கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.